எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரிசுத்தமுள்ள தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Holy God, we worship you. பரிசுத்தர், 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 பரிசுத்தர். சொல்லுவோமா? பரிசுத்தர், 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 பரிசுத்தர். Hallelujah, 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 hallelujah. பரிசுத்தர், 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 பரிசுத்தர். பரிசுத்த தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே பரிசுத்தரே, பரிசுத்தரே, நாங்கள் உம்மை ஆராதிக்க, உம்முடைய வார்த்தை வசனத்தை கேட்க எங்களுக்கு கிருபை செய்வீர் என்று ஜெபிக்கிறோம். பரிசுத்தமுள்ளவரே, உம்முடைய பரிசுத்தத்தை நாங்கள் அறிய, உணர்ந்து கொள்ள, நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தமாய் மாற எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தேவ ஜனமாகிய நாம் இந்த மூன்றாவது பாகம் தேவ ஜனம் என்று சொல்லி பாகத்தை கவனிக்கும்படியாக இருக்கிறோம். The people of God. We are looking at part 3 of this theme, the people of God. ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்படுகிற ஒரு வார்த்தை ஹைஜீன். தமிழ்ல எப்படி சொல்லுவீங்க? சுத்தமா, சுகாதாரம். ரைட்? சுத்தமா இருப்பது, சுகாதாரத்தை குறித்து நாம் அதிகமாய் நம் வாழ்கிற இந்த நடைமுறை வாழ்க்கையில யோசிப்பது உண்டு. We think much about cleanliness and hygiene. அதற்கு தான் நம்ம என்ன செய்கிறோம்? குளிக்கிறோம். ஆமென். குளிக்காதவங்க வந்திருக்கீங்க போல. அப்ப குளிச்சவங்களாம் ஆமேன் சொல்லுங்க. ஆமென். Praise the Lord. ரொம்ப பேர் குளிச்சுட்டு வந்திருக்கீங்க. பல்லு வளர்க்குறோம். Alright, we brush our teeth, we have our bath. துணி துவைக்கிறோம். மற்ற நிறைய காரியங்கள் சுத்தபத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையை சுற்றி இருக்கிற காரியங்களை, வீட்டு காரியங்களை சுத்தபத்தமாய் வைத்துக் கொள்ளும்படியாக நாம் பிரயாசப்படுகிறோம். We make efforts, take efforts and do things to keep up the cleanliness and the hygiene around us. We want to keep it clean in that sense. So we do so many things for that. அப்ப இதுல பாத்தீங்கன்னா கை கழுவுறது கூட அதற்கு முறையாய் கழுவுனாதான் சுத்தமா இருக்கணும்னு அந்த ஒரு சார்ட் வெளியாக்கி இருப்பாங்க. Alright, we have seen this kind of charts in certain places where you have to wash your hands in certain ways, then only நம்ம தண்ணியில எடுத்து வெளியாயிட்டா ஓகே கிளீன் நினைச்சுக்குவோம். அதுக்கு சுத்தபத்தமா அதுக்கு வேண்டிய சோப்பு பயன்படுத்தணும். அது வேற 99.9% பாக்டீரியா தான் எடுக்குமா. Alright, பாக்கி என்ன பாக்டீரியா இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. Alright, so when you wash, they say it removes 99.9% of bacteria. What happens to the rest? You and I have to figure it out in that sense. But in this sense, we keep so much about hygiene and cleanliness, which is good. But there's a tendency to not think about spiritual hygiene. ஆவிக்குரிய விதத்தில் சுத்தபத்தமாய் சுகாதாரமாய் இருக்க கூடிய வேண்டிய அந்த காரியத்தை நாம் கவனிக்க கூடாமல் கூட போகக்கூடியதா இருக்கிறது. So eagerness for cleanliness not complemented with spiritual hygiene.
But coming back to 1 Peter chapter 2 verse 9, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, முதலாவது எல்லோரும் ஆங்கிலத்திலே நாம் வாசிப்போம், அதற்கு பிறகு எல்லோரும் தமிழிலே நாம் வாசிப்போம். We will read it together in the English, and then those who have the Tamil Bibles will read it in the Tamil. Together in the English. But you are a chosen race, a royal priesthood, a holy nation, a people for his own possession, that you may proclaim the excellencies of him who called you out of darkness to his marvelous light. தமிழ்ல சேர்ந்து வாசிப்போம். ஆமென். இப்ப தேவன் நம்மை குறித்து பேசுகிற ஒரு காரியம் என்னவென்றால், ஒரு பரிசுத்த ஜாதி, a holy nation. ஒரு பரிசுத்தமான ஒரு ஜாதியாக தேவன் நம்மை அழைக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் இதனுடைய அடிப்படை எங்கேருந்து ஆரம்பிக்கிறது என்றால், முக்கியமாய் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். Alright, to know that God calls us to be a holy nation, but it is founded in something more important than this. We have a holy God. ஒரு பரிசுத்தமான தேவன், அந்த பரிசுத்தமான தேவனை நாம் ஆராதிக்கிறோம், தொழுது கொள்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்வது மிகவும் முக்கியம், அவசியமான ஒரு காரியம். லேவியாகமம் 11ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் இவ்வண்ணமாய் சொல்லுகிறது. உங்களுடைய புல்லட்டின்குள்ள இருக்கிற நோட்ஸிலும் இந்த வசனங்கள் இருக்கிறது. The bulletin inserts has the sermon notes inside, so you can have the verses there also. Leviticus 11:44 says, "For I am the Lord, your God. Consecrate yourselves, therefore, and be holy, for I am holy. And you shall not make yourselves unclean with any of the swarming things that swarm on the earth." வாசியுங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தர் ஆகையால் தரைகளிலே ஊறுகிற எந்த பிராணிகளையும் உங்களை தீட்டுப்படுத்தாமல் உங்களை பரிசுத்தமாக்கிக் கொண்டு பரிசுத்தராய் இருப்பீர்களாக என்று சொல்கிறார். நானே தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி அவர் யார் என்று தம்மை அறிமுகப்படுத்துகிறார் என்று பார்க்கும் பொழுது, when we say he says I am the Lord your God, how does he introduce himself is very important. We know God as love. தேவன் அன்பானவர், இரக்கம் உள்ளவரே என்று பாடுகிறோம். தயவை குறித்து அதிக கிருபை உள்ளவர் என்று பாடுகிறோம். அவரை அவனமாய் அறிந்து இருக்கிறோம். We know God as love, God is merciful, God is gracious, God is compassionate. இவைகளெல்லாம் உண்மைதான். All this is true. But God chooses to introduce himself to his people as holy. தேவன் தம்மை தம்முடைய ஜனத்திற்கு அறிமுகப்படுத்தும் பொழுது தம்மை பரிசுத்தர் என்று அங்கே அறிமுகப்படுத்துவது மிகவும் அவசியமாய் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. And that is how he introduced himself. He said, I am the holy one. Be holy because I am holy. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். Oswald Chambers என்ற ஒரு தேவ ஊழியர் சொல்கிறது, he says in the English, when we preach the love of God, there is a danger of forgetting that the Bible reveals not first the love of God, but the intense, blazing holiness of God, with his love at the center of that holiness. அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், வேதத்தை நாம் பிரசங்கிக்கும் பொழுது தேவனுடைய அன்பை மாத்திரமே முன்னே வைத்து பிரசங்கித்தோம் என்றால் நாம் தவறுதலான வழிகளிலே போகக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்ற ஒரு எச்சரிப்பு, ஒரு அபாயம் இருக்கிறது. ஏனென்றால் வேதத்தில் முதலாவது தேவனுடைய விசேஷித்த பரிசுத்தத்தை குறித்து தான் அதிகமாய் பேசப்படுகிறது என்று நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். அந்த பரிசுத்தத்தின் நடுவில் தம்முடைய அன்பு இருக்கிறது என்றே நாம் பார்க்க வேண்டிய ஒரு காரியம். அப்ப நமக்கு இன்றைக்கு பரிசுத்தம் என்றால் நாம் அறிந்து கொள்ளுகிற புரிந்து கொள்ளுகிற அர்த்தங்கள் வேறே. When we think about holiness, our understanding of holiness is quite different. இன்னைக்கு ஒரு நபரை பார்த்து பரிசுத்தமா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம்?
பாரியா பைபிள் படிக்கிறான், ரொம்ப பரிசுத்தமாயிட்டானா, என்ன சர்ச்சுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சுட்ட, ரொம்ப ஹோலியா நினைக்கிற போல அப்படின்னு நினைப்போம். Right? When we see someone reading Bible, we say, oh, you become so holy, is it? You're reading Bible now? Sunday morning you're getting up to go to church, you're very holy. Yeah? So you see, we decide holiness based on what we see. பரிசுத்தம் என்று சொல்லும் பொழுது அவர்கள் வெளியே தோற்றங்களை பார்த்து, இப்போ நாங்கள் வெள்ளை அங்கி போட்டிருக்கோம், நாங்கள் பரிசுத்தமாயிட்டோம். லேரிடர் சேர்த்து தான் சொல்றேன், அவங்களை விட்டுறக்கூடாது, அவங்கள வெள்ளையை தான் போட்டிருக்கேன். Alright? So when we wear white, we feel, oh, I'm more holier. Or no, so I am the lay reader, we feel holier in that sense. But the danger when we evaluate holiness based on all these things, இப்படிப்பட்ட காரியங்களை சார்ந்து நாம் பரிசுத்தத்தை அளவு கொள்ளும் பொழுது ஒரு விதமான ஒரு பெருமை நமக்குள் வந்தருவிடக்கூடும். There is a sense of a form of pride that will come into us, and what may and possibly can happen is we will start looking down on others. மற்றவர்களை கீழ்தரமாய் பார்க்கிற அந்த சுவாபத்திற்குள்ளாய், அந்த நடத்தைக்குள்ளாக, அந்த பேச்சுக்குள்ளாக நாம் போகக்கூடியவர்களாக இருக்கிறோம். So it's like this cartoon, he says, I am a better Christian than thou. ஒருத்தர் பைபிள் எடுத்து இன்னொருத்தர் தலையில பைபிள் அடிக்கிறார். Alright? The one takes the Bible and hits the other hit on the Bible and says, I know more about the Bible than you. I am holier. I am better Christian. See, our understanding of holiness is so misconstrued in that sense. நம்முடைய பரிசுத்தத்தை குறித்து தானே இருக்கிற அந்த அறிவு, அந்த புரிந்துணர்வு ரொம்ப குழப்பமான ஒரு பார்வையிலே நாம் கவனிக்க கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் வேதத்தின் அடிப்படையாய் பார்க்கும் பொழுது, when we see it according to the scripture, whether it be in the Hebrew or the Greek, எபிரேயர் மொழியிலேயோ இல்ல கிரேக்க மொழியிலே பார்க்கும் பொழுது அதே ஒரே அர்த்தத்தை தான் கொண்டு வருகிறது. In the Hebrew it's called kadosh or kadesh, whichever translations or forms of the noun or the adjective you see, it all comes to the same meaning. In the Greek it's hagios. எபிரேயர் மொழியிலே கதோஷ், கடேஷ் என்ற வார்த்தைகள் இருக்கிறது. கிரேக்க மொழியிலே வரும் பொழுது அகியோஸ் என்ற வார்த்தைகள் அங்கே இருக்கிறது. அதோடைய அர்த்தம் ஒன்றுதான். The meaning is the same. It means to be separated, set apart and different from something common. ஒரு சாதாரண காரியத்தை பார்க்கிலும் இது பிரித்தெடுக்கப்பட்ட விசேஷித்ததாக இருக்கிறது என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது. So when we say God is holy, he is separate from all creation. தேவன் பரிசுத்தர் என்றும் பொழுது சிருஷ்டிக்கப்பட்ட யாவையும் பார்க்கிலும் அவர் விசேஷித்தவராக, வித்தியாசமானவராக, பிரித்தெடுக்கப்பட்டவராக அவர் இருக்கிறார். He is set apart. He is holy. அவர் பரிசுத்தர். அதனால தான் தேவ தூதர்கள் அவரை ஆராதிக்கும் பொழுது யோசித்து பாருங்க, தேவ தூதர்கள் எங்கே இருக்கிறார்கள்? அவர் சமூகத்தில் பரலோகத்தில் இருக்கிறார்கள். Think about this. When the angels worship God, where are these angels? They are worshiping God in his presence in heaven. அவர்கள் பரலோகத்தில் அவரை ஆராதிக்கும் பொழுது அவரை ஆராதிக்கிற வார்த்தைகள் இவ்வண்ணமாய் எழுதப்பட்டிருக்கிறது. The words that they use to worship God are written here in Isaiah chapter 6 verse 3. ஏசாயா 6 அதிகாரம் 3 வசனத்தில் இவ்வண்ணமாய் சொல்லுகிறது. And one called out to another and said, Holy, holy, holy is the Lord of hosts. The whole earth is full of his glory. வாசியுங்கள். ஒருவரை ஒருவரை நோக்கி சேனைகளின் கர்த்தர், ஒரு தூதர் இன்னொரு தூதரை பார்த்து பாடுகிற வார்த்தைகள் என்னவென்றால், an angel sings to another angel and they continue singing this song. And what is this song? They're singing about the Lord of hosts. சேனைகளின் கர்த்தர் யாரா? வாசிங்கள். பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். அவர்கள் பாடவில்லை அன்பானவர், 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 கிருபை நிறைந்தவர், கிருபை நிறைந்தவர், கிருபை நிறைந்தவர் என்று பாடல. They are not singing
God is loving, loving, loving. They're not singing about being gracious, gracious, gracious. As much as that is true, the character of God is loving, gracious. தேவன் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர் தான். But they are singing about the holiness. அவருடைய பரிசுத்தத்தை குறித்து அவர்கள் பாடுகிறார்கள். அவருடைய பரிசுத்தத்தை குறித்து அவர்கள் ஆராதிக்கிறார்கள். அவர் பரிசுத்தர் என்று நமக்கு மீண்டுமாய் அறிமுகப்படுத்துகிறார்கள். They introduce again that God is holy. ஏசியா தீர்க்கதரிசி உணர்ந்து கொண்ட தேவனை பற்றி அறிந்து கொண்ட ஒரு முக்கியமான ஒரு சத்தியம் அது. This is a revelation that came to the prophet Isaiah, that God is a holy God. Then he realizes how sinful he is. அவர் எவ்வளவு பாவமானவர் என்று அவர் அப்பொழுது உணர ஆரம்பிக்கிறார். அசுத்த உதடு உள்ளவன் நான் ஆண்டவரே. Lord, I am a man of unclean lips என்று அவர் உணர்கிறார். So when we understand who God is and he is holy, தேவன் யார் என்று அவர் பரிசுத்தர் என்று நாம் பார்க்கும் பொழுது, அறிந்து கொள்ளும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில ஒரு வித்தியாச பிரயாணத்தை ஆரம்பிப்போம். We will begin a new journey of holiness. So it is important, here this says, an accurate picture of God is one that includes both his incredible love and his infinite holiness. தேவனை சரியான முறையிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவர் சரியான வழியிலே அவரை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவருடைய ஆச்சரியமான அன்பும் நிலையில்லாத பரிசுத்தமும், அந்த ஈடில்லாத பரிசுத்தமும், அதை இரண்டுமே நாம் கவனித்தால் தான் தேவனை உண்மையாய் அறிந்து கொள்ள முடியும். Only then we can understand God in his totality, understand God for who he reveals he is. He is holy, he is loving. அவர் பரிசுத்தமானவர், அவர் அன்பானவராக இருக்கிறார். இந்த அடிப்படையிலே தான் தேவன் தம்முடைய ஜனத்தை பரிசுத்த ஜாதியாக அழைக்கிறார் என்று பார்க்கிறோம். In this basis is when God calls his people to be a holy nation. யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் இவனமாய் சொல்லுகிறது. Exodus chapter 19 verses 5 and 6 goes like this: If you will indeed obey my voice and keep my covenant, then you shall be my own possession among all the peoples, for all the earth is mine. You shall be to me a kingdom of priests and a holy nation. வாசியுங்கள். இப்பொழுது நீங்கள் என் வார்த்தை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால், ஆனால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடே. ஆமென். தேவன் இவர்களை அழைக்கிறார், நீங்கள் ஒரு பரிசுத்த ஜாதி என்று அழைக்கிறார். God calls them a holy nation. A holy God calls his people a holy nation. பரிசுத்த தேவன் தம்முடைய ஜனத்தை பரிசுத்த ஜாதியாக அழைக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் எப்போ அவர்களுக்கு இந்த அழைப்பு கொடுக்கப்படுகிறது என்று கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். It is important to know when are they called a holy nation. அவர்கள் எகிப்திலே அடிமைகளாய் வாழ்ந்தார்கள் என்று நமக்கு தெரிந்த ஒரு காரியம். We know that they lived as slaves in Egypt. அப்ப எகிப்தில் இருந்த நாட்களிலே, அவர்கள் அடிமையாய் இருந்த நாட்களிலே, அவர்கள் பரிசுத்தமாகும்படியாக கர்த்தர் அவர்களுக்கு கட்டளையிட்ட பிறகு அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று கர்த்தர் நினைத்திருந்தால் அவர்களை விடுவிக்க முடியாது. If God intended to set his people free after they began living a holy life, they would never have been free from Egypt. But God set them free from Egypt, gave them freedom, and then he says, now be a holy nation. You are my holy nation. அவர்களை கர்த்தர் விடுவித்து சுதந்திரத்தை கொடுத்து அவர்களை ரட்சித்தது மாத்திரமே அல்ல, அவர்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுத்து, இப்பொழுது நீங்கள் பரிசுத்த
ஜாதியா இருங்கள் என்று சொன்னார். கிருபை. That is grace. God set us free and now he says, be holy for I am holy. He set them free from slavery. He set them free from bondage. கட்டிலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலை ஆக்கி அவர்களுக்கு இந்த கட்டளை கொடுக்கிறார், இந்த அழைப்பை கொடுக்கிறார். ஒரு பரிசுத்த ஜாதியா இருக்கும்படியாக அவர்களை கொடுக்கிறார். எல்லா ஜனத்தை பார்க்கிலும் they were set apart from all nations of the earth to be holy unto the Lord for his glory. தேவனுடைய மகிமைக்கென்று இவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டார்கள், தேவனை பிரதிபலிக்கும்படியாய். they were a minority, ஒரு சிறு கூட்டம் தான். ஆனால் இந்த சிறு கூட்டம் உலகத்திற்கு வெளிச்சமாய் கர்த்தர் பயன்படுத்தும்படியாய், பரிசுத்த வெளிச்சமாய் கர்த்தர் பயன்படுத்தும்படியாய் விரும்பினார். They were a small group of people in that sense compared to all the nations that were all over the nations of the world. But God chose them. God chose them and he wanted them to be a holy light that will bring the holiness of God, will reveal God's holiness to all the nations of the world. A holy God who calls his people to be a holy people. ஒரு பரிசுத்தமான தேவன் தம்முடைய ஜனத்தை ஒரு பரிசுத்த ஜாதியாக வாழும்படியாய் விரும்பின அழைத்த தேவன். However, Israel didn't understand the concept of holiness. ஏன்னா அடிமைகளாய் வாழ்ந்துட்டாங்க. அவர்களுக்கென்று ஒரு வாழ்க்கை முறை, அப்படிப்பட்ட காரியங்கள் அவர்கள் உணராத ஒரு காரியம். They lived as slaves. They didn't have the freedom to live life as they would have desired. So God had to teach them in very practical ways about holiness. அவர்களுக்கு நடைமுறை காரியங்களுக்கு பரிசுத்தமா எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தார்கள். நம்முடைய சிறு பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுப்போம்ல எப்படி பல்லு வளர்க்கணும்னு. அவங்க பல்லு வளர்க்க பழக்கம் இல்லைன்னா முத பல்லு கொஞ்சம் கொஞ்சம் வளரும் போது கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக் கொடுக்க ஆரம்பிப்போம். ஸ்கூல்ல ஸ்டாண்டர்ட் 1 போனோடனே மறுபடியும் கற்றுக் கொடுப்பாங்க. ஏன் எப்படி சுத்தபத்தமா இருக்கணும். We teach our children how to brush their teeth, to take care of their oral hygiene. And when they go to standard 1, they are taught again practical hygiene, practical living of holiness. And that's what basically God did with the nation of Israel. All the rules and regulations that you find in the first 5 books, in that sense, when you find so many things, especially when you come to Leviticus, why do this, why don't do that, why not do this way, why not do that way. நம்ம லேவியாக புத்தகத்திற்கு போகும் பொழுது சில பேர் குழம்பிடுவோம். ஏன் இவ்வளோ சட்டத்திட்டங்கள், இப்படி செய்யணும் அப்படி செய்யக்கூடாது, இவ்வளோ காரியங்கள் எதற்காக? It is to teach them to be holy, to be a holy nation. ஒரு பரிசுத்த ஜாதியாக எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். அப்ப உதாரணமாக நாம் பார்க்கிறோம், யாத்திராகமம் 22:31 ஒரு குறிப்பிட்ட கட்டளை கர்த்தர் கொடுக்கிறார். God gives them a specific instruction. He says, you shall be holy men to me. Therefore, if you are holy to me, then you obey what I tell you to do. எனக்கு பரிசுத்தமாய் இருங்கள், இந்த பரிசுத்தமாய் இருக்கிறதுனாலே நீங்கள் அதை செய்யுங்கள் என்று சொல்கிறார். வாசியுங்கள். நீங்கள் எனக்கு பரிசுத்த மனுஷராய் இருக்க கடவீர்கள், வெளியிலே பீருண்ட மாம்சத்தை புசியாமல் அது நாய்களுக்கு போட்டு விடுங்கள் என்று சொல்லுகிறார். நீங்க பரிசுத்தமா இருக்கிறதுனால நான் சொன்ன காரியத்தை செய்யுங்க. அவர்களுக்கு நல்லதற்கு தான் கர்த்தர் சொல்லுகிறார். God is giving this command for their own good, and he says you do this because you are holy. You are holy man to me. எனக்கு பரிசுத்தமா இருக்கிறீங்க, நான் உங்களை பாதுகாக்கும்படியா இந்த கட்டளைகளை கொடுக்கிறேன். So holiness was something that is not only a feeling. Paul Washer says that holiness is not merely a feeling. அந்த பரிசுத்தம் என்று சொல்லும் பொழுது ஒரு உணர்வு மாத்திரமே அல்ல. It is not only a state of mind, ஒரு மன நிலை மாத்திரமே அல்ல. It is not only good intention, நல்ல நோக்கங்கள். நல்ல நோக்கம், சர்ச்சுக்கு வரலான்னு நினைச்சேன், பைபிள் படிக்கலான்னு நினைச்சேன், ப்ரே பண்ணலான்னு யோசிச்சேன், ஆனா எதுவும் செய்யல. நோக்கம் மாத்திரமே பிரயோஜனம் இல்லை. Intentions alone is not sufficient. Intentions alone doesn't get us the blessings and the fruits that we desire. But holiness involves practical separation from sin and real separation unto God. பரிசுத்தம் என்று சொல்லும் பொழுது பாவத்திலிருந்து நாம் பிரித்தெடுக்கப்பட்டு பாவத்தை வெறுத்து
தேவனிடத்தில் சேருகிற வாழ்க்கை தான் பரிசுத்தம். And that is being completely set apart. And that is what God desired in the nation of Israel. இஸ்ரவேல் தேசத்தில் ஆண்டவர் எதிர்பார்த்ததுதான், எனக்கென்று ஒரு ஜனம், பரிசுத்தமான ஒரு ஜனம், என்னுடைய ஜனம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம். It's something that God loves and desires in His nation, to be a holy nation unto Him, to be set apart for His glory, for His purpose. Why? எதற்காக என்றால் அவர்களை உயர்த்தும்படியாக, மலை மேல் இருக்கிற ஒரு பட்டணமாய் கர்த்தர் அவர்களை காண்பிக்கும்படியாய், so that they will be a nation that is upon the hill, that they will be a city on a hill that will shine the glory of God, the holiness of God, the goodness of God to all nations. In Deuteronomy 26 verse 19, this is what scripture says. உபாகமம் 26:19 வாசிக்கும் பொழுது இவனமாய் வாக்கு வாசனத்தை பார்க்கிறோம். He will set you high above all nations. எல்லா தேசத்திற்கு மேலாக உங்களை உயர்த்த போகிறார்னு சொல்கிறார். Which He has made. எல்லா தேசங்களும் எல்லா ஜாதிகளும் கர்த்தர் உண்டாக்கினது தான் பார்க்கிறோம். For praise, fame and honor, that you shall be a consecrated people to the Lord your God, as He has spoken. வாசியுங்கள். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கபடி செய்வேன் என்று நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் எனக்கு ஒன்றுக்கு சொல்லுகிறார். ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாய் இருப்பதற்கு எதற்காக சொல்லுகிறார்? நாம் சிறந்தவர்களாக இருப்பது. God wants us to be blessed. ஆசீர்வாதமாய் இருக்கணும். போராட்டம் தான். இந்த உலகத்தில் இந்த வாழ்க்கையிலே பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வது மிகவும் கஷ்டமான ஒரு கடினமான ஒரு காரியம் தான். It is tough. It is difficult to live a holy life in the context and the world that we live in today. But when we live and desire the way God desires us to live, He wants to bless us. So now we come to the third part, and where the Lord's calling for us personally and as a church comes. தனிப்பட்ட விதமாய் மாத்திரமே அல்ல, ஒரு திருச்சபையாக நம்முடைய குடும்பங்களுக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அழைப்பு. 1 பேதுரு 2:9 முதல் வாசித்தும், பரிசுத்த ஜாதியா இருக்கும்படியாய் கர்த்தர் அழைக்கிறார். 1 பேதுரு 1:15-16 வாசிக்கும் பொழுது தேவனுடைய அழைப்பு எங்கே வருகிறது என்று பார்க்கிறோம். இந்த பரிசுத்த அழைப்பு வருகிறது என்று பார்க்கிறோம். We see the calling of God in 1 Peter chapter 2 verse 9 to be a holy nation. But if you go to chapter 1 verse 15 and 16, the clearer calling becomes clear to us. But like the Holy One who called you, Scripture says, be holy yourselves also in all your behavior. Because it is written, you shall be holy, for I am holy. வாசியுங்கள். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர். ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று எழுதி இருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, be holy yourselves also in all your behavior. உங்கள் நடத்தை எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். சிலர் பரிசுத்த முகமூடியை அழகாய் நேரத்தோடு உடுத்திக் கொள்வதற்கு போட்டுக் கொள்வதற்கு நாம் கற்றுக்கொள்கிறோம். Some of us, we have learned very well to put on the mask of holiness. Sunday morning na எடுத்து போட்டுக்கோ. போட்டிருக்கீங்களா? நான் போட்டிருக்கேனா? Right? We sometimes learn to become, when you come to church, we suddenly, all the words we usually speak outside, we now filter. Praise the Lord, brother. எப்படி இருக்கிறீங்க? நம்ம வெளியே பேசுகிற பாஷையெல்லாம் அங்க சபைக்குள்ள வந்த உடனே அப்படியே ஃபில்டர் பண்ணிடுவோம். வேற ஆளாப்பா,
அங்க வேற மாதிரி இருந்தாங்க, காடியில வரும்போதும் வேற மாதிரி பேசிட்டு வந்திருப்போம். சர்ச்சுக்குள்ள காலடி எடுத்து வைத்தோன்னு ஜுப் மாஸ்க், பரிசுத்த மாஸ்க். சர்ச் விட்டு வெளியே போனோடனே, இல்ல ஆண்டவருடைய காரியங்களில் ஈடுபடும் பொழுதோ, இல்ல செல் குரூப்ல வரும்போது கொஞ்சம் பயபக்தி ஆயிரும் போல. பைபிள் கையில தூக்கணும்னே பிரைஸ் தி லார்ட் ஆயிரும். பைபிள் வச்ச உடனே வேற மாதிரி ஆயிரும். Right? When we take up the Bible, we become different people. Then we put on the Bible, or when we leave the church, we become different characters. But the Bible says here, in all your behavior, it means in every situation, எல்லாவற்றிலும் எல்லா சூழ்நிலையிலும் நம்முடைய சுவாபம், நம்முடைய குணம் என்று சொல்லும் பொழுது எல்லா சூழ்நிலை. அப்ப வீட்டிலும் பரிசுத்தம், வேலையிடத்திலும் பரிசுத்தம், பள்ளியிலும் பரிசுத்தம், சபையிலும் பரிசுத்தம். So whether it be in your home, in your workplace, or whether it be your school, wherever you're studying, or it be in the church, we are called to be holy. எல்லா சூழ்நிலையிலும் எல்லா வகையிலும், பார்வையிலும், சிந்தையிலும், செவியிலும், பேச்சிலும், நடத்தையிலும் பரிசுத்தம். We are called to be holy in our seeing, in our hearing, in our thinking, in our speaking, in our doing, in our walking. எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருக்கும்படியாய் அந்த அழைப்பு. ஆனால் இந்த அழைப்புக்கு ஏற்ற விதமாய் நாம் வாழ ஆரம்பிக்க வேண்டும். முடியாதுங்க, இதெல்லாம் அவங்களுக்கு, இதெல்லாம் ஊழியத்துக்கு போறாங்களே அவங்களுக்கு மட்டும்தான், இதெல்லாம் யாரு பிசிசி மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான். அப்படியா? Is this calling only for those who are going for ministry, or those in the PCC only have this calling? We normal people all know God's calling to be holy is to all his people. பரிசுத்தமாய் இருக்கும்படியான அந்த அழைப்பு நம்முடைய எல்லா ஜனத்திற்கும். இன்றைக்கு அந்த அழைப்புக்கு ஏற்ற விதமாய் பாத்திரவான்களாக இருக்க நாம் எழுந்து வாழ வேண்டிய ஒரு அவசியம் உண்டு. It is important that we start living according to this calling. But the reason we are to be holy, ஏன் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தை நாம் கவனிக்கும் பொழுது ஒரே ஒரு அடிப்படை நோக்கம் நமக்கு இருக்க வேண்டும். We may have other external motivations. வெளியே மற்ற மோட்டிவேஷன் எப்படி சொல்லுவீங்க? வெளிப்புறமான மோட்டிவேஷன், உற்சாகம் இருக்கலாம். Alright, you may have external forms of motivation. அவங்க பார்க்கறாங்க, அதனால கொஞ்சம் பரிசுத்தமா இருந்துக்கிறேன் இன்னைக்கு. Alright, because the person is looking, so I want to be a little bit holy today la. Okay, பாஸ்டர் வரார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப திடீர்னு பரிசுத்தமாயிருவாங்க. Okay, some people say pastor is coming, suddenly they become holy. But there's only one important foundational reason that we are to be holy. ஒரே ஒரு முக்கிய கவனமான ஒரு காரியம் ஏன் நம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்றால், சொல்றார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய். The reason is, be holy because I am holy. So when we see that not happening in others, don't get discouraged. Look to God. நம்முடைய சூழ்நிலை பார்த்து, ஐயோ என்ன பரிசுத்தம் எல்லாம் போயிருச்சே, இவங்க பரிசுத்தமா இல்லையே அப்படின்னு பார்த்து நம்ம வேதனைப்படும் பொழுது, தேவனை பார்க்கும் பொழுது அவருடைய பரிசுத்தத்தை பார்க்க ஆரம்பிப்போம். We start seeing the holiness of God. You are holy. நீர் மாறவில்லை ஆண்டவரே, நீர் பரிசுத்தர் தான். பரிசுத்தர் என்று ஆராதிக்கப்படும்படியாய் உம்மை பரிசுத்தர் என்று நான் ஆராதிக்கிறோம். So we continue to worship God as a holy God. So it is our position in Christ. It is also a divine call. நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். We are made holy. We are made holy because of the blood of Jesus. நம்முடைய முயற்சியினாலே, நம்முடைய பிரயாசத்தினாலே, நம்முடைய பலத்தினாலே நாம் பரிசுத்தமாகவில்லை. We did not become holy because of our effort or because of our actions or some things that we have done. It is the work of God through Jesus. And now he has said, you are holy, be holy, for I am holy. பரிசுத்தமாக்கினவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று நமக்கு கொடுக்கிற அந்த அழைப்புக்கு அந்த பாத்திரவான்களாக இருக்க. அப்ப 2 கொரிந்தியர் 7 அதிகாரம் 1 இவனமாய் சொல்லுகிறது. In 2 Corinthians chapter 7 verse 1 we find this says, therefore since we have these promises, தேவன் நம்மை அவருக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி என்று சொல்லுகிறார்.
பரிசுத்த ராஜரிகமான ஆசாரிய கூட்டம் என்று சொல்கிறார், பரிசுத்த ஜாதி என்று சொல்கிறார். God calls us a chosen generation, a royal priesthood, a holy nation. How do we respond? God's word and God's promises are all available for us. It is yes and amen. ஆமென்றும் ஆமென் என்றுமாக அவருடைய வார்த்தைகள் எல்லாம் நமக்கு இருக்கிறது. அதற்கு மறுமொழி என்ன? What is our response? How do we respond to God? And scripture says, therefore, since we have these promises, dear friends, let us purify ourselves from everything that contaminates body and spirit, perfecting holiness out of reverence for God. வாசியுங்கள். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லா வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டா இருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும், பாருங்க, கவனிங்க, நம்முடைய சரீர பிரகாரமான காரியத்துல மாட்டும் தீட்டு அசுசி அல்ல, அசுத்தம் அல்ல. நம்முடைய மாம்சத்திலும் ஆவியிலும் என்று வேதம் சொல்கிறது. There are things that contaminates our body and our spirit. We need to be vigilant and careful that we are not contaminated, polluted, that the holiness that God desires in our lives is not there. அப்ப இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று வாசிங்கள் தொடர்ந்து. நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவும். God has made us holy. We have to continue to participate actively to be holy. நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். பரிசுத்தமாக்கினவர் அவருக்கென்று தொடர்ந்து பரிசுத்தமாய் இருப்பதற்கு நாம் அவரோடு செயல்பட வேண்டும். God desires. அப்ப தேவ பயபக்தி நமக்குள் வர வேண்டும். அவருடைய பரிசுத்த உணர்வு எண்ணங்கள் நமக்குள் வர வேண்டும். We must have the desire for God's holiness, God's purposes in our life. That God, you are holy, I want to be holy. தேவனே, நீர் பரிசுத்தராய் இருக்கிறீர், நானும் பரிசுத்தராய் இருக்க விரும்புகிறேன். So we are God's holy nation in Christ. கிறிஸ்துவுக்குள் நீங்களும் நானும், இங்க உட்கார்ந்து இருக்கிறவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஜாதி. ஒரு பரிசுத்த ஜாதியாய் கர்த்தருக்கு காண்பிக்கப்படுகிறீர்கள். We are called to live holy lives unto him in this world, a truly holy nation, that when people see us, when people see each one of us, they see the way we speak, the way we act, the way we do things as Christians, we will reflect and reveal the holiness of God. நம்மை பார்க்கும் பொழுது தேவனுடைய பரிசுத்தத்தை பிரதிபலிக்கிறவர்களாக ஜனங்கள் உலகத்தார் காண அந்த அழைப்பை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிறார். ஒரு முக்கியமான ஒரு கேள்வியோடு நாம் முடிக்க இருக்கிறோம். இதை நீங்கள் பிறகு பேசும் பொழுது, கவனிக்கும் பொழுது, அந்த தியானத்தில் பயன்படுத்த வேண்டிய ஒரு கேள்வி. This is a question for your own discussion or your personal reflection during a time of prayer. How does being set apart for God's purposes challenge you to be holy? If you know that you are holy, வேதத்தில் பார்த்தீர்கள் என்றால், in the scripture you find that Paul, when he writes the epistles, he refers to the Christians as saints. பரிசுத்தவான்கள் என்று பவுலானவர் கிறிஸ்தவர்களை கொடுக்கிற அழைப்பு. மதர் தெரேசாக்கு இடையில தான் sainthood கொடுத்திருக்கிறாங்க. Okay, Mother Teresa just received a sainthood some time back, very recent in that sense. But Bible says you and I are saints. போன வாரம் என்ன சொன்னேன்? நீங்களா ரெவரண்ட்னு சொன்னேன். இந்த வாரம் கொஞ்சம் அப்கிரேட், செயின்ட் ஆகிட்டோம் உங்களை. Alright, last year we were all called reverends because we are holy priesthood. But this week we are upgraded to become saints. Saints because we are called to be holy. பரிசுத்தமா இருக்க, பரிசுத்தத்தை, பரிசுத்த தேவனை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கிற கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அப்படி எழுந்து நிற்போம். தேவ ஜனம், பரிசுத்தர் பரிசுத்தர், பரிசுத்தமான தேவனை நாம் ஆராதிக்கிறவர்களாக, தொழுது கொள்ளுகிறவர்களாக, அவரை போற்றுகிறவர்களாக நாம் கூடி வந்திருக்கிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர். தேவ தூதர்கள் பாடும் பாடலை நாமும் சேர்ந்து பாடுவோம். We sing the songs of angels, the songs that the angels sing about God as a holy God. Thank you, Lord. Thank you, Lord.
worship you. பரிசுத்தர் 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 Hallelujah, 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 hallelujah. Hosanna, 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 Hosanna. Parisuttar, 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 Parisuttar. சொல்லுவோம் பரிசுத்தர். சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா? பரிசுத்தர் 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 Parisuttar, 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 Parisuttar. பரிசுத்தரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பெரியவர் ஆண்டவரே, நீர் பரிசுத்தர் ஆண்டவரே, உம்மை நாங்கள் தொழுது கொள்கிறோம். We worship you as a holy, 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 holy Lord. எங்களை பரிசுத்தமாக்குகிற தேவனே, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே இயேசையா. சொல்லுவோமா? ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே இயேசையா. ஒருவராய் ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே இயேசையா. ஒருவராய் ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே இயேசையா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்க காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்க காண செய்யுமே. ஒரு அற்புதம், ஒரு அற்புதம் நாங்க காண செய்யுமே. ஒரு அற்புதம், ஒரு அற்புதம் நாங்க காண செய்யுமே. ஒரு அற்புதம், ஒரு அற்புதம் நாங்க காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்க காண செய்யுமே. ஹalleluya, 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 ஹalleluya,
Yes, Lord. இன்றைக்கு ஒரே அற்புதம், நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர் நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியான அந்த அற்புதத்திற்காக விரும்புவோம். Let us desire for the miracle of being made holy by the blood of Jesus, being set free from the bondages that keep us away from Him. அவரிடத்திலிருந்து பிரித்தெடுக்கிற எல்லா விதமான கட்டுகள் உடைகிற அந்த அற்புதத்தை விரும்புவோம். என்னால முடியல, பரிசுத்தமாயிருக்க விரும்புகிறேன், முடியவில்லை சொல்லுகிறவர்கள் கர்த்தரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே ஒரு அற்புதம், ஒரு அற்புதம். முடியல ஆண்டவரே, ரகசிய பாவங்கள், secret sins that kills, that destroys us. குற்ற உணர்வு அப்படியே உங்களை கொன்று போடுகிறது. Guilt is killing you. நல முடியாது, மீண்டு வர முடியாது. You are saying there's no possibility that God can ever forgive my sins, can take away my guilt. But the blood of Jesus is the holy blood. இயேசுவின் ரத்தம் பரிசுத்த ரத்தம் எந்த பாவத்தையும் எந்த குற்ற உணர்வையும் மன்னித்து சுத்திகரிக்கிற அந்த ரத்தம் வல்லமை உள்ளது. Hallelujah. Thank you, Jesus. என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி ரத்தத்தாலே. இன்னும் சொல்லுவோமா? என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி ரத்தத்தாலே. நான் பனியை போல வெண்மையாவே, முற்றிலும் வெண்மையாவே. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அவருடைய ரத்தம் சகல பாவத்தை மன்னித்து சகல அநீதியிலிருந்து நம்மை சுத்திகரிக்கிற ரத்தம். அந்த ரத்தத்தை, பரிசுத்த தேவனுடைய செயலை நம்பி வருகிறோம். இயேசு இந்த பூமியிலே பரிசுத்தராய் வாழ்ந்தார், பரிசுத்தராய் மரித்தார், பரிசுத்தராய் உயிர்த்தெழுந்தார், பரிசுத்தராய் இன்றைக்கும் நம்மோடு இருக்கிறார். அவருடைய காயங்கள் பரிசுத்தம். His wounds are holy. His blood is holy. அவருடைய ரத்தம் பரிசுத்தம். அந்த ரத்தத்தை சார்ந்து கொள்வோமா? நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவரே அவர். பரிசுத்த ஆவியானவரே, எங்களை கழுவு, சுத்திகரியும். பரிசுத்த ஆவியானவரே, அந்த ரத்தத்தின் உணர்வை, பரிசுத்த ரத்தம் ஊற்றப்படுகிற அந்த உணர்வை தருவீர் என்று ஜெபிக்கிறோம். We pray that we will have the experience of the blood of Jesus in a very tangible manner being poured into our lives at this time. கழுவும் ஆண்டவரே. மீண்டுமாய் சொல்லுவோம். அப்படி மெல்லிய குரலிலே அவரை நோக்கி ஒரு கதறல், ஒரு ஏக்கம். என்னை கழுவுங்கப்பா, பரிசுத்தம் இல்லாமல் நாங்கள் உம்மை தரிசிக்க முடியாது. Without holiness we cannot see God. Lord, make us holy, O Lord. You're a holy God. You're a holy God. You're a holy God. என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி ரத்தத்தாலே. நான் பணியை
என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவே முற்றிலும் வெண்மையாவே ஏசையா 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 இயேசுவே ஏசையா ஏசையா ஏசையா. இந்த நேரத்துல உங்கள் நினைவுக்கு வருகிற யாராவது ஒரு நபருக்காக ஜெபிங்க. அவங்க பரிசுத்தமா வாழலன்னு தெரியும் உங்களுக்கு, அவங்கள பத்தி நிறைய குறை கூட பேசியிருக்கலாம், ஆனா அவங்களுக்காக ஜெபிங்க இந்த நேரத்துல. Just think about one person at this time that comes to mind and pray for them. You may even have spoken and judged them in the past, but at this time uphold them in prayer. Say, God touch this person and make him holy, make her holy. இவர்களை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே, இவர்களை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிங்க. நபர்களுக்காக உங்களுடைய உள்ளங்களிலே ஜெபிங்க ஆண்டவரே, ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிங்க. Yes, Lord. விடுதலையின் வார்த்தை, இனி பாவம் செய்யாதே என்ற வார்த்தை. Go and sin no more. Make that word come to their lives. அவர்கள் வாழ்க்கையில் இனி பாவம் செய்யாதே என்ற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற அந்த கிருபை தருவீர் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். Thank you, Holy Spirit. உம்மை தொழுது கொள்கிறோம். Holy Lord. Just pray for them. Sincerely, earnestly surrender them to the Lord. Yes, Jesus. Thank you. Urama vashandala basatoreando. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை தொழுது கொள்ளுகிறோம். ரூபாவா புஷ்யலபா தசிக்கிரியாந்த கொலோகொரியா. In the name of Jesus, Holy Spirit, cleansing, 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 பரிசுத்தம். ரொம்ப நாள் பிடிக்கப்பட்ட நிலைமையிலே வாழ்கிறவர்கள், கட்டுகளிலே வாழ்கிறவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாவதாக. பிசாசின் கரம் ஆண்டவர் நீக்கப்படுவதாக. உம்முடைய விடுதலையின் கரம் அமருவதாக. Let the hands of deliverance come in the name of Jesus. Amen. Rushibadala kuriandara sabashakadalaya. ஒரு அற்புதம் நாங்க காண செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்க காண செய்யுமே, ஒரு அற்புதம்
நாங்க காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்க காண செய்யுமே. ஹalleluya 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 ஹalleluya. பரிசுத்த கூட்டம் நடுவில் நீர் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த தேவன் நீர் வாசம் செய்வதற்காய் ஸ்தோத்திரம். உம்மை நாங்கள் தொழுது கொள்கிறோம். பரிசுத்தராய் இருக்கிறது போல நாங்கள் பரிசுத்தமாய் இருக்க விரும்புகிறோம். பரிசுத்தமாய் மாற்றுவதற்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்தமாய் வாழ உதவி செய்வதற்காய் பலன் தருவதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பலத்திலே நாங்கள் நிற்க, நிலை நிற்க, வளர, பலனடைய கிருபை செய்வீர் என்று செபிக்கிறோம். எல்லாவற்றையும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஒரு பெரிய கரம் தட்டு கொடுப்போமா? Hallelujah. Praise the Lord.